அட்லீஸ்ட் சார் வந்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் இருக்கு இல்லையா? யார் நான் காப்பி அடிக்கிறேனா? அட்லி டைரக்டர் அட்லி சார். அவெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திரு. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது நான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் பண்ணேம்மா. ஆக்சுவலாக ஃபேமாக வந்துகிட்டு இருந்தோம். நிறைய நம்ம நடிப்பை பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் பொண்ணுங்க தான், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் தான் அந்த பேரை வச்சுது. ஸோ அப்போ கமெண்ட் போட ஆரம்பித்ததில் இருந்து அப்படியே ஒரு ஃபேமுக்குள்ளே வர்றோம். ஃபேமுக்குள்ளே வந்தப்போ அவர் பயங்கரமாக நடிக்கிறாரே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேர் வருது. அப்போ மக்கள் முன்னாடி நான் எஞ்ச ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நடிப்பு. அன்னியன்ல வந்து இவர் பேசியிருக்காருல, விக்ரம் சார் பேசியிருக்காருல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காமெடியாக எடுத்துக்கிட்டான், ஓகேவா, ஒரு பக்கம் பாடுறது ஆக்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் பார்த்தான், இன்னொரு பக்கம் ஆக்ஷனை பார்ப்பான். அந்த மாதிரி தான் எனக்கும் கிரியேஷன் ஆயிருக்கு. நான் வந்து திருப்பி சொல்ல வரேங்கன்னா, அவங்க எங்கள் ஊர், எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் சரி ஓகே எங்க ரிலேட்டிவ்னு அடிப்பில் வந்து நம்மள சிவாஜி கணேசன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நீங்க இன்னொன்று பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசனையும் மிஞ்சிட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களை விட கொஞ்சமாவது சின்ன பிள்ளை தான். நான் வந்து விஜய் அண்ணான்னு நான் கூப்பிடுறேன், நீங்க அங்கிள் கூப்பிடும்போது ஏன் அவர் அப்படி கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எல்லாம் சின்ன குழந்தைங்க தான், மேக்ஸிமம் 7 வயசு 8 வயசு இருக்கும். அதில் 80% பீப்புள் அண்ணன் தான் சொல்லிச்சுங்க. அதான் போய் சரிங்க சரிங்க. டெல்லி தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபன் எக்ஸ்ட்ரா வித் மீ, நான் ராம் விஜய் அண்ட் விஜே லோகி. ஓகே லோகி, நம்ம ஷோக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இன்னைக்கு? என்ன ராம், இது கூட தெரியாதா? சொல்லி என்கிட்ட. வெயிட், நம்மலாம் ட்ரோலை பார்த்து பயப்படுவோம், ஆனா ட்ரோலே இவரை பார்த்து பயப்படும். அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஓஹோ, யாரு? யாரா? இங்க பாரு யார் வந்திருக்குதுன்னு, மிஸ்டர் திவாகர் அவர்கள். ஐயே வாயை பாரு. இவரு நம்ம பைனாப்பிள் ஸ்டார் தானே? அது வாட்டர்மெலன் ஸ்டார். ஓ சாரி, அந்த ஷேப்னால பைனாப்பிள் நினைச்சேன். வாட்டர்மெலன் ஓகே தான், அது நல்லா தான் இருக்கும். இன்னொரு மெயினானது விட்டீங்களேம்மா, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எவ்வளோ பேர் லைக் பண்ணுற ஒரு வார்த்தை எஸ்ஜே சூர்யானே. ஆமா, நடிப்பு அரக்கனா வாட்டர்மெலன் ஸ்டார்மா. ஓ அப்படியா? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பல பட்டங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கே பல பட்டங்கள் இருக்கானே, அது யார் நான் கொடுத்தா வாட்டர்மெலன் ஸ்டார்? வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது நான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் பண்ணேம்மா. ஆக்சுவலாக ஃபேமாக வந்துகிட்டு இருந்தோம். நிறைய நம்ம நடிப்பை பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் பொண்ணுங்க தான், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் தான் அந்த பேரை வச்சுது. நடிப்பு அரக்கன்ற பல பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கமெண்டில் உள்ள விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்தில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன் இல்லை, ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ கமெண்ட் போட ஆரம்பித்ததில் இருந்து அப்படியே ஒரு ஃபேமுக்குள்ளே வர்றோம். ஃபேமுக்குள்ளே வந்தப்போ அவர் பயங்கரமாக நடிக்கிறாரே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேர் வருது. அப்போ யாருன்னு சொன்னா மக்கள் கொடுத்த பட்டம் தான் மாதிரி. மக்கள் சொல்றீங்க, நாங்க இன்ட்ரோவே முடிக்கல. மக்கள்னா ஒரு ஆளா ரெண்டாவதா? முகம் தெரியாத சப்போர்ட்டர்ஸ், முகம் தெரியாத ரசிகர்கள், நம்ம யாரான்னு மென்ஷன் பண்ணி சொல்றது? முகம் தெரியாத மீன்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, அப்புறம் வாட்டர்மெலன் சொல்லி ஆல்பம் சாங் கூப்பிட்றாங்கப்பா, ஆனால் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக பேர் அப்போ வைக்கல, நீங்கள் ஆல்பம் சாங்னு மட்டும் சொன்னாங்க, சாங்ஸை மட்டும் காமிச்சாங்க, நம்ம போய் பண்ணி கொடுத்தோம். அப்போ அவங்க சஸ்பென்ஸாக அவங்களுக்கு நாங்கள் ஒரு பட்டம் வைக்க போகிறோம், அது எப்படி மாறப்போம். ஆமாம், அவங்க திடீர்னு தான் சொல்கிறாங்க, ரிலீசிங் டேட் அப்போ தான் போட்டு அன்னைக்கு தான் வாட்டர்மெலன் ஸ்டார்னு போட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் கட் பண்ணி உள்ளேருந்து நம்ம வெளியில் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி திருப்பி செய்யுங்க சார்? வாட்டர்மெலன் ஸ்டார் ஓகே சூப்பர். வாட்டர்மெலன் ஸ்டார் அதான் அவங்க போட்டதுமா, எனக்கு எப்படிமா தெரியும்? அந்த ஃபீல்டே கிடையாது இல்லையா, உட்காந்து எனக்கு எடிட் பண்ணுறதே தெரியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணிட்டு இருந்தீங்க? இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா அப்படி நடந்துருச்சு. அது சாதாரண நாள் அப்படி வர முடியாதுமா. ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஆக்டிங்ல கலக்கிக்கிட்டு இருந்தோம். சரி, எனக்கான ஒரு டவுட் சார், நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க ஸ்கூல்ல இருந்தே நான் வந்து ஆக்டிங் திறமையை பயங்கரமா பண்ணேன்னு. அப்பவே தெரிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு டாக்டர் படிச்சு? டாக்டர் இல்ல, பிசியோதெரபி, அதுக்கு பேர் நீங்களா டாக்டர் சொல்லிக்கிறீங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆக்சுவலா இதுல வந்து கொஞ்சம் பிரில்லியண்டான क्वेश्चंस கண்ணே, கொஞ்சம் இத சீரியஸா நீங்க கேளுங்க. எனக்கு பின்னாடி டீம் கிடையாது, எடிட்டர் கிடையாது, ஆபாசம் கிடையாது. நானா மக்கள்
ஆமா 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 மக்கள் முன்னாடி நான் எஞ்ச ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நடிப்பு. வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற. சூரி சார் பத்தி எல்லாம் கூட விமர்சனம் ஏதோ பண்ணீங்க. விமர்சனம் இல்லடா, உங்களை மாதிரி இன்டர்வியூ கேட்குறப்ப ஒரு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொன்னேன். இப்போ லேட்டஸ்ட்டாக சூர்யா நான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொன்னேன்னா, அப்பா நான் வந்து நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கேன், ஆக்டிங்லேயுமே நான் எல்லா தரப்பு ஆக்சுவலாக நான் வந்தது காரணம் சத்தியமாக சொல்கிறேங்கண்ணே, கலைத்தாய் மேல் ஆணிட்டு சொல்கிறேன், நான் வந்தது மெயின் வந்து ஆக்ஷன் ரொமான்ஸ் லவ் கஷ்டமான சீன்ஸாக. இப்படி ஒரு நல்ல டேலண்ட் இருக்கவன என்ன பண்றாங்க, டைரக்டர் சாதாரண மனுஷன் தானே, காமெடி சேனல்ல வச்சு அமுக்க ட்ரை பண்றாங்க கண்ணு. பட் அதுக்கு வந்து நான் ஆள் கிடையாது. என்ன ரீசன், காமெடி வேணாம், எல்லாமே கலந்தது ஒரு ஜேர்னல். நீங்க காமெடியா பண்றீங்க. அது கிடையாது, அது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன், அதுதான் நான் கலைத்தாய் மேல் ஆணைன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் ஏதாவது ஒண்ணு காமெடியா ஓப்பனா சொல்லவா, அன்னியன்ல வந்து இவர் பேசியிருக்காருல, விக்ரம் சார் பேசியிருக்காருல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காமெடியா எடுத்துக்கிட்டான், ஓகேவா, ஒரு பக்கம் பாடுறது ஆக்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் பார்த்தான், இன்னொரு பக்கம் ஆக்ஷனை பார்ப்பான். அந்த மாதிரி தான் எனக்கும் கிரியேஷனா இருக்கு. ஓகேங்களா, எல்லாமே பார்த்து சிரிக்கிறாங்களே, எல்லா ரீலையுமே அப்படி கிடையாதுமா. சிரிப்புன்றது ஓப்பனா சொல்லவா, பார்த்த உடனே வந்து ரீல்ஸை பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிச்ச பொண்ணாதாம்மா சிரிப்பு வரும், எல்லாருமே சிரிப்பு தோணாது. இப்போ நானே இருக்கேன்னா என் கிளாஸ்மேட்ல இருக்கிற எல்லாரையும் எனக்குன்னு பிடிச்ச பொண்ணு வந்தால் தான் நாங்கள் சிரிப்போம், ஓட்டுவோம். அதுக்காக ஓட்டுறோம்னா அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தமா கிடையாது. எப்பயுமே பிடிச்சவங்க பிடிச்ச பொண்ணுங்களே எடுத்துக்கங்களே, டக்குன்னு யாருமே பிடிச்ச ரீல்ஸை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, ரொம்ப நம்ம மெனி டைம்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. நான் பண்ணுற ரீல்ஸை லாங்குவேஜே தெரியாத ஒரிசால இருக்க எங்கள் பிசியோதெரபிஸ்டே கண்ணு நான் 1க்கு 4 தடவை வாட்ச் பண்ணி வேண்டியது அந்த பொண்ணே. அப்போ நம்ம தமிழ் பொண்ணுங்களுக்குலாம் சொல்லியா கொடுக்கணும். அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். இந்த பொண்ணு இருக்கு, இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரப்போஸ் சீன் நீங்க ப்ரப்போஸ் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? சும்மா எங்களுக்காக அந்த பொண்ணுக்கா பண்ணிடுவோமா? என்னங்க, உன்னை தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு, இதை வச்சிருவோம். கடைசியில் நீ காமெடியாக்காம விட மாட்டீங்களா? நீங்க ஹீரோயிக்காவே பண்ணலாம், பண்ணுங்க. உன்னை தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு, இது இப்பதானே கொடுத்தாங்க, இது எதுக்கு கேட்டீங்க? நீ ப்ரெசென்ட்டே பண்ண விட மாட்டீங்களா? சரி நச்சன பண்ண 27 வயசா? அப்பா அது கொஞ்சம் இன்னும் ஐஸ் இருக்கும், அதெல்லாம் ஓகே. அதுக்காக அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் என்ன சொன்னார், அவருக்கு 27 வயசுன்னு சொல்ல முடியுமா? 25 வயசு அந்த படத்துல அவருக்கு 25 வயசு. அப்படியா? அந்த படம் எப்போ வந்துச்சு? ரெமோவா? ரெமோ. ரெமோ வந்தப்ப இல்ல கூட இருக்கும்பா. அவருக்கு 25 வயசுல அந்த படத்துல அப்படியே வரங்க காமிச்சிட்டாங்க. அது மாதிரி நானும் காமிச்சிக்கிறேன்னு இல்லைங்க, அவங்களெல்லாம் கேட்க மாட்டேங்க, என்னைய மட்டும் கேள்வி கேட்பீங்களா? சரி சரி நீங்க பண்ண. உன்னை தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு, பட் இனிமேலும் கண்டுபிடிக்க நீ பெர்ஃபார்ம் பண்ண விடுவா, பர்ஃபார்ம் பண்ண விடுமா? அதான் காமெடி. இருங்க, அதுக்கு வேற டாஸ்க் இருக்கு. சரி ஓகே, தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு, பட் இனிமேல் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, ஸோ டக்குன்னு சொல்கிறேன், ஐ லவ் யூ. என்னண்ணா இவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணு அது ஒரு ஃபீலே வரலையே அந்த பொண்ணுக்கு. அங்க பாருங்க, எதை எடுத்து கொடுக்குறீங்கன்னு எடுத்து என் கையில கொடுக்குது. இந்தம்மா நான் ரொம்ப ரொமான்ஸ் ரொம்ப பண்ணுவேன், அப்புறம் அந்த பொண்ணு வைக்கப்படக்கூடாது. இல்லை நீங்கள் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணவில்லை, எல்லாமே பாதி பாதியில் போயிட்டீங்க. விமர்சனங்கள்லாம் யாரையும் நம்ம பண்ணலப்பா. நான் சொன்னது வந்து நான் வந்த சீன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஆக்ஷன் சீன்ஸ். ஏன் இதை எல்லாரும் பண்ணாங்க, அவங்களாம் ஃபேம் ஆகாமல் எனக்கு மட்டும் எதுக்கு ஃபேம் கிடைக்கணும்? ஏப்பா கேளுங்க, ஏன் என்னோட வாய்ஸை நிறைய டப்பாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு காரணம் வந்து இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, கடவுள் கொடுத்து வரோம். எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. கஷ்டமான சீன்ஸாக கஷ்டமான நடிப்புகளாக தான் நம்ம பண்ணி வெளியில் எக்ஸ்போஸ் ஆனோம், ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு டஃப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காமெடின்னு ஒரு சேனலில் அமைக்கிறக்கூடாது, ஓகேங்களா? அவங்க வந்தாங்கன்னா சூரியன் நான் வந்து திருப்பி சொல்ல வரேங்கன்னா, அவங்க எங்கள் ஊர், எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் சரி ஓகே எங்கள் ரிலேட்டிவ்னு. சூரிய உங்க ரிலேட்டிவா? ஆமாம் ரிலேட்டிவ் தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சூரியனோட ரிலேட்டிவ். மதுரை மீன்ஸ் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ், எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. ஓகே ஒரே ஒரு. அப்போ நீங்கள் எப்போ கிட்டானே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சினிமாவில் இருக்காங்க, நீங்களும் சினிமா? அப்படி இல்லைப்பா, ரிலேட்டிவ்னா அதுக்காக ரொம்ப இல்லை, டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், எங்கள் கம்யூனிட்டி, எங்கள் கம்யூனிட்டி இல்லை, இன்னும் சொந்தக்காரங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி. இல்லை எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்குலாம் தெரியும். எங்கள் கம்யூனிட்டி, எங்கள் சித்தப்பா அந்த அவர் மதுரையில் ராசாப்பூர்னு ஒரு ஊர், எங்கள் அம்மாவோட சித்தி, அதாவது எங்கள் சித்தி இருக்காங்களே, எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி ப்ராப்பர் மதுரை. ஸோ எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் அதுக்குள்ளேயே தான் இருந்தது. அப்போ அவரும் அதில் ஒரு கிளையில் சொந்த மாட்டார். ஸோ எங்கள் ஆளுங்களை நாங்களே வந்து தப்பாக பேச மாட்டோம், எங்கள் மக்களை, ஓகேங்களா? ரீசன் என்னன்னா, அவங்க எஜுகேஷன் இல்லாமல் வந்தனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னொன்று நடிப்பு திறமையை அவங்க ஸ்கூல்லலாம் வளர்த்துக்கிறதுக்கான காரணங்கள் கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது. அவர் என்ன பண்ணார், சினிமா துறையில் வந்து டெவலப் பண்ணார். நம்ம ஆல்ரெடி இப்போ பெரிய லெவலில் நடிச்சு எங்கேயாவது நீ அதான் ஸ்டேஜுக்கு பார்த்து பயந்துருக்கியா, மக்களை பார்த்து பயந்து பார்த்துருக்கீங்களா, பெர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம குறைஞ்சு போயிட்டோம். ஸோ அப்பேற்பட்ட ஆள் இருக்கனால நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நல்ல கேரக்டர் இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும்னு சொன்னது. இது என்ன தப்பு இருக்குது? அவர் என்ன தப்பான கேரக்டர் ஆக்ட் பண்ணாரு? தப்பான கேரக்டர் நான் சொல்லலையேப்பா, சின்ன சின்ன கேரக்டர்ல இருந்து வந்தாரு, காமெடி கேரக்டர்ல இருந்து வந்தாரு. நீங்களும் இல்ல இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா,
அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், ஆ. நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்கிறார். காரணம் இப்போ ஸ்டேட்டஸ் வந்தோடனே மனிதர்களோட இது. அப்போ நான் ஆல்ரெடி நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கவே நான் எப்படி கீழே இறங்கி நடிப்பேன்? அதுதான், அதுவும் ஆணவத்தில் நானும் அது ஆணவத்தில் சொல்லலைன்னு தான் சொல்கிறேன். புரியுறதுக்காக சொன்னேன். ம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களோடது என்னன்னு கேட்டப்ப ம். அந்த இன்டர்வியூவில் நான் சொன்ன விஷயம் அதுதான். ம். நானும் ஆணவத்தில் சொல்லலை, உண்மையான ஃபேக்டில் சொன்னேன். ஏப்பா சரி. நீ இருக்க, ஒரு படிச்சிருக்க, கிராஜுவேட்டடாக இருக்க, உனக்கு திறமை இருக்கு, உன் திறமை நீ எங்கேயாவது விட்டு கொடுப்பீங்களா? Correct ஸோ தான், நீங்க நல்லா அந்த அவங்க சொன்னீங்க. அப்படி வந்தாங்க. எனக்கு இதை கூட நான் ஏன் சூரியனாவை எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ம். ஒரு ப்ரொடியூசரை என்கிட்ட சொன்னப்போ சொன்னாங்க, ம். கூப்பிட்டு வர சொல்லி படத்துக்கு பேசுகிறப்ப தம்பி செம்மையாக கம்பளம் வாங்கியப்பா சூரியல. நான் கேட்டேன், ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன இருந்து வந்தாங்க, நான் வந்து எப்படி இப்படி வர முடியும்? நான் ஆல்ரெடி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல், எனக்கு இவ்வளோ இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அது போக நடிப்புலேயே நான் பல வகையில் பண்ணிட்டேன். இவ்வளோ மக்கள் என்னை ரசிக்கிறாங்க. என்னை போட்டா கண்ணு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஏஸ் படத்தில் என்னோட வெயிட்டை காமிச்சிருப்பீங்க. சரி. எல்லா திரையுலகமே என்னை திரும்பி பார்த்துச்சு. ஓகேங்களா? சரி. இல்லை சொல்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பர்சனை, ஒரு ஃபெமிலியராயிட்டாக பர்சனை அதுக்கேற்றாப்புல இதுதான் எதிர்பார்ப்பாங்க. ம். அதற்கேத்தான கேரக்டர் தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவர் மாற்றம்ன்றாரு. காரணம் அவருக்கு புகழ் வந்து ம். பணம் வந்திருக்கலாம். ம். அந்த புகழ் ஒரு இது ஹீரோ நடிக்கணுன்றது ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. ஏன் அதை ஆரம்பத்திலேயே நம்ம உருவாக்கிக்கலாம்? எல்லாரோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷனும் ஒன்றா இருக்கு. அதில் அவங்க எல்லாம் வந்து பயப்பட்டுருப்பாங்க. ம். டேரக்டரை பார்த்தா பயம். சூரியன் சூரியன் இல்லைப்பா, ஒரு நிமிஷம். சூரியன் இல்லைப்பா. நீங்கள் வந்து என்னன்னா மேட்ரு வந்து இது நீங்கள் எல்லாம் பாருங்களேன். ஒரு மனுஷன் பாரு எப்படி போல்டாக ஒருத்தர் என்ன அடிக்கிறான், அவனோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷனை பாரு, அவன் எப்படி ப்ரொபகண்டா பண்ணுறான், எப்படி உள்ளுக்குள்ள நுழையிறான், அந்த வேவை பாருங்கம்மா. சரிண்ணா, இது இப்ப secondary. நீங்க சூரிய வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி சாதாரணமா இருந்தவர்ல டேரக்டர் ஆக்டர் நல்லதா கொடுக்கன்றேன். நான் என்ன சொல்றேன், ஆமா. அவர் ஹீரோவா 4-5 படம் பண்ணியிருக்காருல்ல. ம். நீங்க அந்த படத்துல ஏதாவது ஒரு படத்தை பண்ணியிருந்தா எந்த படம் பெட்டரா பண்ணிருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? அவர் படமும் நான் படமே ஆக்சுவலாக ரொம்ப பார்க்க மாட்டேன். சூரிய அவர் படமே படமா? பார்க்க மாட்டீங்களா? அப்படி கிடையாது. நான் படமே பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் பண்ணியிருந்தீங்களா? நீங்க பெட்டரா பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சூரிய விட நான் நல்லா பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் யாரையுமே கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ண வேணாம். நடிப்புல But வந்து ஆனா நம்மள உங்களோட சிவாஜி கணேசன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நடிப்பு திறமை நீங்க இருக்குல்ல. இன்னொன்னு பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசனையும் மிஞ்சிட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர்ல பவானி கேரக்டர் எனக்கு கொடுத்திருந்தா நான் பெட்டரா பண்ணிருப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னீங்க. இப்பதான் நான் சிவாஜி கணேசன் அப்பா நீங்க நிறைய இது பண்ணுங்கப்பா. நம்ம அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. மாஸ்டர் பாத்திருக்கீங்களா? மாஸ்டர் பார்த்துருக்கேன், மாஸ்டர் அது பார்த்துட்டேன். விஜய் சேதுபதி ஒரே விஷயம் சொல்றேங்கண்ணே, சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி. அடுத்த சிவாஜி கணேசனையும் ஒரு மிஞ்சிது நிறைய. அவங்கெல்லாம் வந்து சும்மா பொழுதுபோக்காக கமெண்ட் போடல. என்ன ரீசனா, பவர் ஆஃப் த சோசியல் மீடியா. அந்த ஆக்டிங்ன்றது சத்தியம்ன்றது வெளியில் சிவாஜி கணேசன் தான் இந்த ஒரு காலத்தில் ஃபீல்ட் அவுட் ஆகிருப்பார். வேலை எங்கேருந்து இவங்கெல்லாம் வர்றாங்க, நல்லா நடிக்கிறான். அதே சிவாஜி கணேசன் செல முன்னாடி யாருக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சு? எந்த நடிகருக்கு இந்த போட்டு எல்லாம் கமெண்ட் போடுறாங்களா? எதுல வருது இதெல்லாம்? கமெண்ட் வருதா? எல்லாரும் பார்ப்பா, என்னோட பாசிட்டிவ் கமெண்ட்லாம் இன்ஸ்டால ஃபுல்லாக எடுத்து தூக்கி நிப்பாட்டிருப்பேன். அந்த சைடு நெகட்டிவ் கமெண்ட் வருது, அதெல்லாம் பாப்பீங்க? அவன் நெகட்டிவ் கமெண்ட் வரதான் செய்யும். ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லவாக்கன்னு கமெண்ட் வந்து ஒரு 2000 கமெண்ட் வரும், மேலே 1 லட்சம் லைக் விழுந்திருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 80% நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டாக போட்டானுங்க. இப்போ அது குறைஞ்சு கமெண்ட்ஸுமே அதிக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நான் பாசிட்டிவ்னா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த சிவாஜி நடிப்பரக்கன் ஆனால் எப்பயோ அந்த கமெண்ட் கண்ணு, பட் அது விடாம என்னமோ கமெண்ட் பார்த்தேன். என்ன சொல்லட்டுமா, யாரா இது இவனை கொண்டு போடுங்க, நான் உங்களை வந்து ஜெயில ஜாமீன். அது ஓப்பனாக சொல்லவா, அது இதுதான் வந்து கலைஞருக்கு கிடைக்கிற பரிசு. எல்லாரும் இப்படி தான் கண்டில் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் சார், சரி ஓகே அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல, அது பேசின உலகங்கள். நான் 9th படிக்கிறப்ப தனுஷ் சொன்னாவ பேசாத பேச்சு கிடையாது. ஓகேங்களா? சரி, நீங்க கமல் சாரை பத்தி எதுவுமே பேசினதே இல்லை இது வரைக்கும். அவங்களெலாம் ரொம்ப தெரியாதுல்லப்பா. இப்போ தனுஷ் சொன்னா, நாங்கள் 9th படிக்கிறப்ப அவர் படம் துள்ளுவது இளமை வந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் கண்ணால் ட்ரோலை பார்த்தோம். ஆளை பார்த்தா பயம், கேமராமேனை பார்த்தா பயம், இவங்கள பார்த்தா பயம், அப்படிலாம் அவங்க பயந்து ஓடு. கமல் சார் உங்களுக்கு ஃபெமிலியரா தெரியல. அவங்க காலம் வேற இல்லப்பா. அவங்களாம் எங்கள் அம்மா அப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப படம் நடிச்சிருந்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றி தெரியும். ஆனால் நிறைய ட்ரோல் வந்து அவரும் என்ன மாதிரி தான் ரோல்ல தான் சூப்பர் ஸ்டார் சார் உங்களுக்கு தெரியும். இல்லை சொல்லுவாங்கப்பா, பெரியவங்க சொல்கிறது. நம்ம காலத்தில் பார்த்தது இல்லைல்ல. சோ உங்க ஏஜ் பீப்பிள்னா சிவகார்த்திகேயன் சார், அவர்லாம் லேட்டாக வந்தார்ப்பா. சிவகார்த்திகேயன் எப்போ வந்தார்? அவருமே லேட். அப்ப யாருங்க? தனுஷனா தான் சொல்கிறேன். நாங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எப்பா சிவகார்த்திகேயன் வந்தது, நான் காலேஜ் லைஃப்பில் தான் வெளியில் வந்தார். சரி, இப்போ உங்க காம்படிட்டர்னு நினைக்கிறது நீங்க யார்? இப்ப அப்பலாம் தமிழ் சினிமா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சிவாஜி கணேசன் கொஞ்சம் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நான் யாரை போய் அவரு கொஞ்சம் காம்படிட்டர் வயசான சொல்றது? ஒரு ஏஜ் கேட்டகரி. உங்க யங் ஆமா. ஏஜ்க்கு உங்களுக்கு யாரு? நடிப்போட சக்கரவர்த்திமா அசால்ட்டா சொல்றீங்க. சரி. இல்லண்ணே, comparison. அதை விட வேற ஆள், பெரிய ஆள் யார் வேணும்? சிவாஜி கணேசன் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. அவர்தான் சரி ஓகே, ஒன்றும் இல்லை கண்ணே, ஒரு சிவாஜி கணேசன் சீன் நடிச்சு காட்டுறேன். நீங்க உங்களுக்கு நடிச்சிட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க. ஓகே நடிச்சிருப்பேன், பட் இருந்தாலும் நடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா இது அவர் மாதிரின்னு கிடையாது. ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறேன்னு வைங்க. அவர் அதிகமாக இதைத்தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. கர்ணன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுல ஈட்டி குத்தி. நான் இது நிறைய இன்டர்வியூல பார்த்தேன். ரைட், இது பாருங்க, லைவா பாருங்க. வேற ஏதாவது பண்ணுங்களேன். லைவா வேற பாருங்க. performance. அதுதான் ஆக்டிங்கோட உச்சகட்டங்க. நான் எப்பயுமே பண்றது ஆக்டிங்கின் உச்சகட்டம் பண்ணுவேன், நடிப்பின் உச்சகட்டம். அது பண்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசி காட்டுறேன். தெரியல. வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்ணி காட்டுறேன். கபத
இது வந்து இது ஒரு சாம்பிள் தாம்மா. வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசி காட்டுவோமா? இல்லை ரஸ்லாம் தேவையில்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுவோம். நான் ஸ்கூல் லைஃப்பில் பண்ணதுமா. ஆர் யூ வீரபாண்டிய கட்பம், நீ தான் ஜாக்சன் துறையோ? வீரபாண்டிய கட்பம், நீ அட்டியும் காட்டல கெஸ்டியும் காட்டல. கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கெட்டவனே, மாமனா மச்சானா, யாரிடம் கேட்கிறாய் வட்டி? சூப்பர்ண்ணா. இல்ல, இது சொல்றேன். டிசீஸ் இருக்கா சார்? அதாவது அதுக்கு பேர் வந்து மோனாக்டின்னு சொல்லுவோம் பாஸ். அதெல்லாம் போய் சரிங்க சரிங்க. நீங்க கிஸ் பண்ணிருக்கீங்களா? கிஸ்லாம் யாரையும் பண்ணதில்லம்மா. உங்களை யாராவது பண்ணியிருக்காங்களா? ஏனேவா நேற்று கூட ஒரு சின்ன பசங்க ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கிஸ் பண்ணாங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ள அந்த லவ் ஃபேன்ஸ் இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் லவ் பத்தி அந்த லவ் அந்த அதெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக பேசுவோம். college. ரொமான்டிக் சீன் நடிப்பீங்க. ஏன் லவ் பண்ணாதான் ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? அப்பதான் அது கொஞ்சம் நேச்சுரலா வரும் அந்த மாதிரி. அப்படிலாம் இல்லைப்பா. ஓகே. அதே சமயத்தில் மெச்சூர்டாகவும் இருப்போம் நாங்கள். படிப்பு முக்கியம் இல்லை கண்ணு. எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப எஜுகேட்டடா உங்களை காமிச்சிக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. எஜுகேட்டடாக காமிச்சிக்கிறீங்களா? சரி, எஜுகேட்டடா இருக்கீங்க, எல்லாமே ஓகே. ஆனா ஹைலி குவாலிஃபைடு. சிவாஜி சார் மிஞ்சினவங்க தான் நீங்க, கமல் சார் மிஞ்சினவங்க. ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு விஷயம் சொல்லவா? இல்லப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வில்லாளி வில்லனும் உலகத்துக்கு பறப்பான்ப்பா. அவங்களும் சாதாரண மனுஷர்கள். ஆனா இவ்ளோ சீக்கிரம் போறப்பாங்க. கண்டிப்பா ஏன் பறக்க கூடாது? யார் சொன்னது? எல்லாமே கடவுள் கையில இருக்குப்பா. ஐயோ சாமி. எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குண்ணே. அட்லீஸ்ட் சார் வந்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் இருக்கு இல்லையா? யார் நான் காப்பி அடிக்கிறேனா? அட்லி டைரக்டர் அட்லி சார். அவெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உண்மையை சொல்றேன், நான் நிறைய படங்கள்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. நிறைய டேரக்டர்ஸ் பேரே தெரியாது இந்த சோசியல் மீடியா. ஏன்னா உண்மையை சொல்லணும்ல, நான் அப்படி இப்படின்னு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தானே சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா டேரக்டர்ஸ் பேர், இதெல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து தான் இப்படிலாம் இருக்காங்களான்னு தெரியும். அப்படின்னா உங்களுக்கு அட்லி சார் தெரிஞ்சிருக்கணுமே, தெரியாதா? இவங்களையே நான் சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்ப்பா. லோகேஷ் கனகராஜ் சாரோ அல்லது மற்ற ஏஆர் முருகராஜ் சாரோ இவங்கெல்லாம் எனக்கு முதலெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சங்கர் சார் தெரியும், ஒரு சில டேரக்டர்ஸ் தான் தெரியும். நம்ம படம் பார்ப்போம் அவ்வளோதான். அஜித் விஜய் சேதுபதி சாரே எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும். யார் சாமி? ஓகேங்களா? அந்த 2019 கொஞ்சி பேசிட்ட வேணாம் அந்த சாங் ஃபேமஸ் ஆச்சுல, அதுல இருந்து தான் எனக்கு அவரே தெரியும். அதுக்கு முன்னாடியே பீஸா அந்த படம்லாம் நடிச்சிருப்பேன். நான் படம் பார்த்தா தானே தெரியும். கண்ணு அதை பண்ணீங்க. படம் பார்க்கலனா வீட்ல என்ன பண்ணீங்க? வேலையே டைட்டாக இருக்குமாப்பா. பேஷன்ஸ் இருக்கும். ஒரு பேஷண்ட் இங்கே இருப்பாங்க, ஓ, அந்த இன்னொரு மாதிரி பேஷன்ஸ் அங்கே இருப்பாங்க. வேலை பார்ப்பீங்க. கேட்பேன், ரிலாக்ஸேஷனுக்கு சாங்ஸ் கேட்போம். படம் ஃபுல்லாக பார்க்குற லெவல் இருக்காது. Songs-ஆ? மெலடி ஏதாச்சும் சாங்ஸ். பாட்டு பாடிருக்காங்களே. கண்டிப்பாப்பா. நீங்கள் விஜய் சேதுபதி சார்னு சொன்னனால அவர் சாங்கே பாடிடுவோம். கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணு பேசுதடி, கொஞ்சமாக பார்த்த ஓ முகமே கேக்குதடி. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நீங்கள் வந்து இப்போ நிறைய மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு டைமே இல்லை, இந்த ரொம்ப பிஸி ஷெட்யூல். நீங்கள் இந்த பிஸி ஷெட்யூலில் எதுக்காகண்ணே நீங்கள் ரீல்ஸ் பண்ணீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ இப்போ பார்த்தா ஒரு செல்ஃபி எடுக்க வர்றாங்க இப்படி பண்ணுறாங்க. அப்படி ஸ்கூல் காலேஜில் ஏறினேன்னு வச்சுக்க விசில் படுறக்கும். அதுவும் பொண்ணுங்க. சரி ஓகே, அது ஒரு இதுன்னு வைங்களேன். சொல்லுங்க. கேரளா பொண்ணுங்க, அது காலேஜெல்லாம் கேரளா பொண்ணுங்க அதிகமாக இருப்பாங்கப்பா. ஸ்கூல் வந்து பாய்ஸ் ஸ்கூல் தான். ஸோ அவங்களாம் அவ்வளோ ரசிங்கப்பா. பாய்ஸ் ஸ்கூலில் கேரளா பொண்ணுங்களா? இல்லைம்மா, ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல், காலேஜ் வந்து கோயடு. அதனால் காலேஜில் தான் பொண்ணுங்க, ஸ்கூலெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு தோணும், நம்ம அந்த ஒரு இது நம்மகிட்ட இருந்து லாக் ஆகிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ரீச் பண்ணிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம முதல்ல சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் மதிப்பு மரியாதை. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப கண்ணு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஸ்கூல்லப்பா, காலேஜில் நான் ஃபோனே யூஸ் பண்ணல. ஸ்கூல்லே பட்டன் ஃபோன்னா, காலேஜ்ல ஆண்ட்ராய்டு. ஸ்கூல்ல ஃபோனே நான் யூஸ் பண்ணலப்பா. எப்பப்பா நான் சொன்னேன்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப வந்து 1000 ரூபாய் ஃபோன் தான் வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல 10000 ரூபாய் ஃபோன்ல தான் நான் முத ரீல்ஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து மலேசியால வந்து பயங்கர பெரிய ஆள் ஆயிட்டீங்க நீங்க. விஜய் டிவி, சன் டிவின்னு கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன விலையில ஃபோன் வச்சிருக்கீங்க? அதே 10000 ரூபாய் ஃபோன் தான். நான் அந்த வெளியில தான் சார்ஜ் போட்டிருக்கேன். அவரெல்லாம் பார்த்தா இருக்கேன். சிம்பிளாக தான் பார்ப்பேன். அதெல்லாம் வேணா, அந்த ஃபோன் போதும். நம்ம திறமையை தான் காட்டு. அப்படி இல்லை, திறமை தான் ரீச் ஆகும். நான் எந்த ஃபோன் வச்சிருக்கேன் அதை பார்த்து ரீச் ஆகாது. ஐஃபோனில் வீடியோ எடுத்து போட்ட உடனே உங்களுக்கு அப்படி நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் ரொம்ப கிடையாது. ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி தான் ரீச் பண்ணுமே தவிர ஃபோனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. நான் 1000 ரூபா ஃபோனுன்றது 2019-20 சொன்னேன். அதுக்கப்புறமா கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன். 7, 8 இந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். 7, 8 அந்த மாதிரி தான். ஒன்லி வாட்ஸ்அப் வேணும், அதுதான் என்னோட எய்மு.
வாட்ஸ்அப் இருக்கப்ப அப்படியே உள்ளுக்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணி அது இப்போ WhatsApp பார்த்த சதி வேலை தான் இதெல்லாம். இல்லடா வாட்ஸ்அப்புக்காக வாங்கினது அதுலேயே FB இருக்குல்ல ஃபர்ஸ்ட் FBயில் போட ஆரம்பிச்சேன். உங்களை மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற பொண்ணு 2020 வருதுப்பா. அந்த பொண்ணு திட்டுது, நீங்கள் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் லெவலுக்கு நீங்கள் இதை இன்ஸ்டாவில் போட்டால் உங்களோட ரீச் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். அப்போ தான் 2021 இன்ஸ்டாவில் ரீச் போட ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாப்புல அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட். என்ன சொல்லுச்சுன்னா, ஃபேஸ்புக் அடி ஆயிடுச்சு, யூடியூப் அடி, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது இன்ஸ்டா. நீங்கள் அதை சொல்கிறப்ப எனக்கு அதோட நீங்க ஏன் இன்ஸ்டால் பண்ணீங்க? என்னப்பா அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்ல. இல்ல யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்றது இன்ஸ்டான்னு சொல்லணும். நானே எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்பா. நான் என்ன கல்யாண வயசுல பையன் இருக்கா இல்லை இல்ல சும்மா கலாய் கண்டென்ட். எனக்கு ஒரு 15 வயசுல பையன் இருக்கா? சரி ஓகே, அது ஒரு டாபிக். டாபிக் வரலாம். பிக் பாஸ் என்ன சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்லுங்க. எதிர்பார்க்கறேன். இப்ப பிக் பாஸ்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சுப்பா. ஒரு இன்டர்வியூல நீங்க விஜய் சார் அங்கிள்னு சொல்லியிருந்தீங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவர் படம் காதலுக்கு மரியாதை ஒரு படம் வந்துச்சு. அப்போவே அவங்கெல்லாம் வந்திருக்கலாம். ரொம்ப சீனியர்ல எனக்கு அவங்க. ஸோ அதனால் அது தப்பு கிடையாது. அப்போ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பிறந்த குழந்தைங்க என்னை அங்கிள் கூப்பிட்டா நான் என்ன சொல்ல முடியும்? சின்ன குழந்தைங்க அக்செப்ட் பண்ண தான் செய்யணும். சில பிறந்த குழந்தைங்க மீன்ஸ் சில ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க சில பேர் அண்ணனுங்க, சில பேர் அங்கிள்னு சொல்லுங்க. நான் அதை கண்டுக்கிற மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசாக இருக்கும். அது மாதிரி அவர் படம் நடிக்கிறப்பலாம் நான் ரொம்ப சின்ன பையன். அப்படி பார்க்கும்போது உங்களை விட கொஞ்சமாவது சின்ன பிள்ளை தான். நான் வந்து விஜய் அண்ணான்னு நான் கூப்பிடுறேன், நீங்க அங்கிள் கூப்பிடும்போது ஏன் அவர் அப்படி கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது நீங்களா கூப்பிடுறீங்கப்பா. அது என்ன இப்போ என்னையும் தான் நான் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக கோயம்புத்தூர் போயிருந்தேன்டா. அவங்க நீ அங்கிள் கூப்பிட்றனால தப்பு கிடையாது. எல்லாம் சின்ன குழந்தைங்க தான், மேக்ஸிமம் 7 வயசு 8 வயசு இருக்கும். அதில் 80% பீப்புள் அண்ணன் தான் சொல்லிச்சுங்க.